சென்னை திருவொற்றியூரில் 12ஆம் வகுப்பு மாணவன் சக மாணவர்களால் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கோவை மாணவன் கொலை செய்யப்பட்டது தொடர்பான விசாரணை முடிவதற்குள் 3 நாள் இடைவெளியில் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. அதிர்ச்சி அடையாதீர்கள், இது இன்னும் தொடரும். ஏனென்றால் பெரும்பாலானவர்கள் இங்கு பிள்ளை வளர்க்கும் லட்சணம் அப்படி. எந்த கட்டுப்பாடும் ஒழுக்கமும் இல்லாத காட்டுமிராண்டி தலைமுறை உருவாகி கொண்டிருக்கிறது. 12-13 வயதில் மாணவர்கள் கையில் கஞ்சா புழங்குகிறது. சொல்ல முடியாத சிந்தட்டிக் போதைப் பொருட்கள் எல்லாம் சகஜமாக புழங்குகிறது. ஆற்றல் மிக்க தலைமுறையை கட்டுப்படுத்தாத பெற்றோர்கள் ஒரு பக்கம், ஆபத்தான போதைப் பொருட்களை கட்டுப்படுத்தாத அரசு ஒரு பக்கம், சினிமா என்ற பெயரில் காட்டுமிராண்டித்தனங்களை, வக்கிரங்களை, பொறுக்கித்தனங்களை எல்லாம் ஹீரோயிசம் என்று சித்தரித்து காட்டக்கூடிய லோகேஷ் கனகராஜ் போன்ற சமூக விரோதிகள் ஒரு பக்கம். இப்படி எல்லோரும் சேர்ந்து ஒரு தலைமுறையை அழிச்சிட்டீங்களடா. இவனுங்க முகத்தை பாருங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமான அசிங்க பிடித்தவர்களை நம்ம வீட்டுல சேர்ப்போமா? ஆனால் இவர்கள் தான் ஹீரோக்கள் என்று நம் பிள்ளைகள் மனதில் இந்த சமூக விரோதிகள் மூளை சலவை செய்து பதிய வைத்திருக்கின்றார்கள். இந்த அசிங்க பிடித்த மிருகங்களை தான் கெத்து என்று இளைய பிள்ளைகள் நம்பும் வண்ணம் செய்திருக்கின்றார்கள். பிறகு என்ன செய்யும் இந்த தலைமுறை? அதனால்தான் அறத்தமிழன் பேரியக்கம் திரையை புறக்கணிப்போம், மதுவை ஒழிப்போம் என்ற முழக்கத்தை முன்வைக்கின்றது. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், மனித பிறவி மிக கேவலமான வக்கிர சிந்தனைகளை தனக்குள் கொண்டது. அந்த அசிங்கமான சிந்தனைகளை எல்லாம் ஆன்மீகம், ஒழுக்கம், கட்டுப்பாடு, அறம், இறையச்சம் என்ற போர்வையை கொண்டு போர்த்தி வைத்திருக்கின்றோம். அந்த போர்வைகள் எப்போது விலகுகின்றதோ அது இந்த உலகின் அழிவின் ஆரம்பமாக இருக்கும். அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. தப்பு நடக்கும் பொழுது சம்பந்தப்பட்ட ஒவ்வொருவரும் அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு தான் முயற்சி செய்கின்றார்கள். பொறுப்பேற்பதற்கு யாருமே இங்கு தயாராக இல்லை. ஆனால் பாதிப்பு நம் பிள்ளைகளுக்கு தான் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். பிள்ளைகளை கட்டுப்பாட்டோடு வளங்க, பிள்ளைகளை கொஞ்சுங்க, தலையில வச்சு கொண்டாடுங்க. ஆனால் தவறு செய்யும் போது தாய் உள்ளத்தோடு அடிங்க. தப்பு இல்ல, தப்பு செய்தோம்னா அப்பா அம்மா நம்மளை தண்டிப்பாங்க என்ற பயம் அவர்களுக்கு இருக்க வேண்டும். அதுதான் அவர்களை நெறிப்படுத்தும். பெற்றோர்களே, இங்கு நிகழக்கூடிய அவலங்களை எல்லாம் பார்த்து மிகுந்த வேதனையோடு ஒரு தகப்பனாக நான் கூறுகின்றேன், பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய முழு பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்கின்றது. அரசோ காவல்துறையோ உங்கள் பிள்ளைகளை வளர்க்காது. 3 வயதில் இருந்து பிள்ளைகளை கட்டுப்படுத்த தொடங்குங்கள். ஒரு கூர்மையான வாளை உருவாக்குவதற்கு அதை நெருப்பிலிட்டு வாட்ட வேண்டும், 1000 முறை அடிக்க வேண்டும். அதன் பிறகுதான் ஒரு கூர்மையான வாள் உருவாக்கப்படும். அதற்கு பலி கொடுக்காமல் உருவாக்க வேண்டும் என்று நினைத்தால் அது மொன்னகத்தி ஆயிடும். உங்கள் பொறுப்பின்மையால், கவனக்குறைவால், அலட்சியத்தால் மேலும் எம் இளைய தலைமுறையினரை கெடுத்து விடாதீர்கள். ஒரு தகப்பனாக கூறுகின்றேன், செல்லம் கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுத்து, கொண்டாட வேண்டிய நேரத்தில் கொண்டாடி, தட்ட வேண்டிய இடத்தில் தட்டி வளர்த்தால் மட்டும்தான் ஒரு தலைமுறையை உருவாக்க முடியும். நீங்க அடிக்கிறதுக்கு தயங்குனா ஒரு நாள் இந்த ஊரே சேர்ந்து அவனை அடிக்கும். அப்போ உங்களுக்கு அவனை விட அதிகமா வலிக்கும்.